தரம் தாழ்ந்த விமர்சனங்களுக்கு வந்து எதிர்வினை ஆற்ற வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் நான். டெஃபினெட்லி டோன்ட் ரியாக்ட் டு இட் அண்ட் டோன்ட் கிவ் தட் லைசன்ஸ் ஆல்சோ ஃபார் சம்படி டு அப்செட் யூ. கீழே போய் கமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கு பதில் சொல்லணும், அதுக்கு இது பண்ணுங்கிறது வேண்டாம்னு சொல்லுவேன். 20 வயசுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம், 20s வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்வேஸ் சே லைக் ஹேவ் தட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஹேவ் தட் பிலீஃப். வாழ்க்கையில் வந்து எங்கே போகணுன்னு நினைக்கிறாங்களோ அதை எல்லாருமே போய் அடைய முடியும். நான் 10th வந்து என்ன செல்ஃப் கான்ஃபிடன்ஸில் இருந்தேன், 12th எப்படி இருந்தேன், காலேஜ் முடிச்சு எப்படி இருந்தேன், வேலைக்கு போகும்போது எப்படி இருந்தேன், எல்லாமே தெரியும். எல்லாருமே இது வரைக்கும் பேசியிருக்கேன். நானும் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வர முடியும், எனக்கு இதை நான் பண்ணிக்க முடியும். வாட் எவர் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ காட், ஐ கேன் மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட் அண்ட் சம்வேர் பி ஹியர் அப்படின்னா எவ்ரிபடி கேன் ரீச் தட் பிளேஸ். மனசில் நினைக்கணும், அது நினச்சிட்டு அந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். எல்லாமே நடக்கும், எல்லா கனவும் நனவாகும் அப்படின்னு நான் சொல்வேன். முக்கியமானது வந்து உள்ளுக்குள்ளே வந்து நெகட்டிவிட்டி வேண்டாம், இன்செக்யூரிட்டிஸ் வேண்டாம். இரும்பை வந்து எதனாலையும் வந்து டப்புன்னு உடைக்கவே முடியாது, ஆனால் அதோட துருவே அதை வளைச்சிட முடியும், உடைக்க முடியும். ஸோ துரு நமக்குள்ளே வராமல் பார்த்துக்கணும்.